அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்கெட் 1 யூனிட் 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பார்த்து வரோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். நம்ம பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா என் அடையாளம். அதில் ஒரு 25 ஷெட்யூல் கொடுத்து அதில் டார்கெட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நான்மணிக்கடிகை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான்மணிக்கடிகை இதில் நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியும்? இவர் இயற்றியவர் விளம்பி நாகனார். அப்புறம் கடிகைனா என்ன, 4 மணிகள் என்னென்ன, அதை பற்றி டீட்டெயில். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இது புக்லையெல்லாம் இருக்காது. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணிக்கடிகை. வாங்க டீட்டெயில்டாக என்னங்கிறத பார்த்துடலாம். நான்மணிக்கடிகை எந்த நூலாக இருந்தாலும் அது எந்த வகை நூல்களில் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுங்க. நான்மணிக்கடிகை பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணிக்கடிகை. கடிகை அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். அப்போ அந்த 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். அப்போ நான்மணிக்கடிகையில் 4 மணிகள் கொண்ட அணிகலன். அந்த அணிகலன்கள் என்னென்ன? இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இதுதான் 4 மணிகளாகும். ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. நான்மணிக்கடிகை இயற்றியவர் யார்? விளம்பி நாகனார். இதுல விளம்பி என்பது என்னன்னு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும். நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர் ஆகும். அப்ப நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகைனா அணிகலன் என்று பொருள்படும். 4 மணிகள் கொண்ட அணிகலன். அந்த 4 மணிகள் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. இதனோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயர், நாகனாருங்கிறது அந்த புலவரோட இயற்பெயர். மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? இதுல 104 வெண்பா. இதுல +2ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கடவுள் வாழ்த்துடன் 106 பாடல்களை கொண்டது நான்மணிக்கடிகை. இதுலையும் பார்த்தீங்கன்னா 7வது 100வது பாடலை பாடியவர் GU போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ 4DR வந்து நம்ம எங்கெங்க படிக்கலான்னு அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இதில் 7th வந்து பார்த்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படிங்கிறது நியூ புக்கில் 4DR இருக்கு. அதே மாதிரி 6th ஓல்டு புக்கில் டேம் 1ல் இயல் 2ல் 4DR இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை நியூ புக்கில் கிடையாது. ஓல்டு புக்கில் 6th ஓல்டு புக்கில் டேம் 1ல் லெசன் 3ல் நான்மணிக்கடிகை இந்த பாடல் இருக்கும். இதை நான் பார்த்தவொன்னு தான் ஞாபகம் வந்தது. அதனால நான்மணிக்கடிகை புதிய புத்தகத்தில் கிடையாது. பழைய புத்தகத்தில் 7th பழைய புத்தகத்தில் இந்த செய்யுள் பகுதி இருக்கு. மனைக்கு விளக்கம் மடவார் மடவார், தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வந்து பழைய புத்தகத்தில் இருக்கு. இதுல பொருள் பாத்தீங்கன்னா, குடும்பத்திற்கு விளக்கு பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான் அந்த பெண்ணுக்கு விளக்கை போன்றவர்கள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு அப்பிள்ளைகளுக்கு விளக்கை போன்றது எதுன்னா பாத்தீங்கன்னா கல்வியாகும். அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களோட உள்ள நல்லெண்ணங்களே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். குடும்ப விளக்கிற்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கானவங்க அவங்க பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பெற்ற கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக இருக்கிறதுனா அந்த பிள்ளைகள் பெற்ற நல்லெண்ணங்களே. இந்த நல்லெண்ணங்கள் ரிலேட்டடாகவும் ஒரு கேள்வி வந்திருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் அந்த பாடலின் பொருள். இதுல சொற்பொருளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மடவார் அப்படின்னா யாரை குறிக்கும்னா பெண்கள். தகைசால் பண்பில் சிறந்த, மனக்கிணைய மனதுக்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு என்பது நல்லெண்ணத்தை குறிக்கும். அந்த பாடலோட சொல் பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன? நான்மணிக்கடிகையை பொறுத்தவரை அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு, யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை, மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை, கல்லா ஒருவர்க்கு தம்பாயிற் சொற்கூற்றம், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், மனைக்கு விளக்கம் மடவார், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, வளமில்லா போழ்தத்து வல்லன்மை குற்றம். அதே மாதிரி இந்த பாடல் நிலத்துக்கு அணியென்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணியென்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணியென்ப நாணம்,
தனக்கனி தான் செல் உலகத்து அறம். இதெல்லாம் முக்கிய மேற்கோள்கள். மேலும் சில தகவல்கள் என்னங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். விளம்பி நாகனார் இவர் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 200க்கு முற்பட்டது, அதாவது கடை சங்க காலத்தை சார்ந்தவர் விளம்பி நாகனார். இந்த நான்மணி கடிகையில 106 பாடல்களை கொண்டது. அதுல 2 கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 104 வெண்பாக்கள், 106 பாடல்களை கொண்டது. இதுல முக்கியமான கேள்வி இதுதான். கடிகை அப்படின்னா துண்டு, நம்ம துண்டு துண்டா வெட்டுறன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி துண்டுன்னா பகுதி, கட்டுவடம், ஆபரணம், தோல் வலை என்று பொருள், தோல்வலை என்று பொருள். அப்ப கடிகைனா துண்டு, கட்டுவடம், ஆபரணம், தோல்வலை என்று பொருள். விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விளம்பி நாகனார் பாத்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர். இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டே இருப்பாங்க. திரிகடிகம் உங்களுக்கு தெரியும், நல்லாதனார். ஏலாதி கனிமேதாவியார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். சிறுவஞ்ச மூலம் காரியாசனால் இயற்றப்பட்டது. அது இந்த கேள்வி நாம் ஏற்கனவே காமிச்சேன். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எந்த நூல்? அந்த நூல் பாத்தீங்கன்னா நான்மணி கடிகையாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா மணிமொழி கோவை. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? இதுல பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் பாத்தீங்கன்னா மணிமொழி கோவை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ் புக்ல இந்த கேள்வி இருக்கும். மணிமொழி கோவை என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை இது என்னங்கிறது அப்படியே ஒரு ஓவர் வியூவா பார்த்துடலாம். நான்மணி கடிகை எந்த வகை நூல்களில் ஒன்று? கடிகை என்றால் பொருள் என்ன? அதுல 4 மணிகள் கொண்ட அணிகலன். அந்த 4 அணிகலன் என்னென்ன? ஒவ்வொரு பாட்டும் நான்மணி கடிகையில் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றது? நான்மணி கடிகையின் ஆசிரியர் பெயர் என்ன? விளம்பி என்பது எதை குறிக்கும்? நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர். நான்மணி கடிகை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஜியு போப் நான்மணி கடிகையில் எந்தெந்த பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார்? இதுல பாத்தீங்கன்னா மனைக்கு விளக்கம். மடபார்னா யாரு? தகைசால்னா என்னன்னு பார்த்தோம். மணக்கினியன்னா என்ன? காதல் புதல்வர்னா பொருள் என்ன? ஓதின்னா பொருள் என்ன? புகழ்சால்னா பொருள் என்ன? உணர்வுனா பொருள் என்ன? அதே மாதிரி முக்கிய மேற்கோள்கள் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, அதே மாதிரி அவுட் சோர்ஸ் இதெல்லாம் கலந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த லெசன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.